நாகமாணிக்கம், உடுமலைப்பேட்டை. இவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றார். ஐயா, 1, 5, 9 யோக கிரகங்களோடு சேர்ந்த கிரகங்கள் ஜாதகருக்கு நன்மை செய்யுமா? 5, 9 யோகர் சரி, ஏற்றுக்கொள்ளலாம். அவருடைய இன்னொரு ஆதிபத்தியம் அசுபாதிபத்தியமாக இருந்தாலும் 1, 5 அல்லது 9 வந்துவிட்டால் அவர் சுபர் யோகர் ஆகிவிடுகின்றார். அடுத்த இன்னொரு ஆதிபத்தியம் அசுபாதிபத்தியமாக இருந்தாலும் அந்த ஆதிபத்தியத்தை கவனித்து இவர் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார் என்பதையெல்லாம் எடுத்து நிர்ணயம் செய்து நாம் சுபர் யோகராக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் 1ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்னாதிபதியை சுபர் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நன்கு கவனிக்கும் பொழுது அந்த லக்ன அதிபதியாக இருக்கக்கூடியவர் லக்னத்திலே இருந்தால் கூட அவருக்கு சுபத்தன்மை கிடைக்குமா என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் லக்ன அதிபதி சுபராகவே இருந்து, பொது சுபராக இருந்து அவர் லக்னத்திலேயே இருக்கின்றார் அல்லது 5ஆம் இடத்திலே இருக்கின்றார், 9ஆம் இடத்திலே இருக்கின்றார் என்றாலும் அவருடைய இன்னொரு ஆதிபத்தியமும் வேலை செய்யும். ஆனால் கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் மட்டும் ஏகாதிபத்திய வீடுகள் இல்லை. ஆகையினால் கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் தனி கணக்கீடுகள் செய்து கொள்ள வேண்டும். மற்ற லக்னங்களுக்கு எல்லாம் இரட்டை ஆதிபத்தியம் அந்த லக்னாதிபதிகளுக்கு 1ஆம் இட லக்னாதிபதிகளுக்கு உண்டு. ஆகவே அந்த ஆதிபத்தியத்தையும் எடுத்துக்கொண்டு அவர் எந்த நிலையில் இருக்கின்றார், அவருடைய சாரம் என்ன, சாராதிபதியின் நிலை என்ன என்பதையெல்லாம் கவனித்துத்தான் அவருடைய சுபத்துவத்தை பற்றி நாம் கணக்கிட முடியும். ஆனால் 5, 9 கூடியவர்களே சுபர்கள் என்று சொல்லிவிடுகின்றோம், எடுத்துக்கொள்ளுகின்றோம். ஆனால் இந்த 1ஆம் இட லக்ன ஆதிபத்தியம் என்று வரும்பொழுது அது சில பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றது. உதாரணமாக மேஷ லக்னம் என்று எடுத்துக்கொண்டோமானால் அதற்கு 8ஆம் இட அசுபாதிபத்தியம் வருகிறது. ரிஷப லக்னம் என்று எடுத்துக்கொண்டால் சுக்கிரனுக்கு 6ஆம் இட அசுப ஆதிபத்தியம் வருகின்றது. ஆனால் மிதுன லக்னம் என்று எடுக்கும் பொழுது 4ஆம் இட சுப ஆதிபத்தியம் வருகிறது. கன்னி என்று எடுக்கும் பொழுது 10ஆம் இடம் என்கின்ற சுப ஆதிபத்தியம் வருகின்றது. துலாம் என்று எடுக்கும் பொழுது சுக்கிரனுக்கு 8ஆம் இட ஆதிபத்தியம் கிடைக்கிறது. விருச்சிகம் என்று எடுக்கும் பொழுது விருச்சிக லக்னாதிபதி செவ்வாய்க்கு 6ஆம் இட ஆதிபத்தியம் கிடைக்கிறது. தனுசு என்று எடுக்கும் பொழுது தனுசு அதிபதியாகிய குருவுக்கு ஏகாதிபத்திய வீடு 4ஆம் இட சுபாதிபத்தியம் கிடைக்கிறது. மகரம் என்று எடுக்கும் பொழுது மகராதிபதியாகிய சனிக்கு ஏகாதிபத்தியத்து வீடு கும்பம் 2ஆம் வீடாக வரும்போது சுபாதிபத்தியம் கிடைக்கிறது. ஆனால் கும்பத்துக்கு எடுத்தீர்கள் என்றால் 12ஆம் இட அசுபாதிபத்தியம் வரும். மீனத்துக்கு எடுக்கும் பொழுது குருவுக்கு, மீன லக்னாதிபதி குருவுக்கு 10ஆம் இட சுபாதிபத்தியம் வரும். இப்படி அந்த ஆதிபத்தியத்து சிறப்புகள் எப்படி அமைகின்றன என்பதை பொறுத்துத்தான் நாம் அதை தீர்மானிக்க வேண்டும். அடுத்து என்ன கேட்கிறார்? இவர்களோடு சேர்ந்த கிரகங்கள் ஜாதகருக்கு நன்மை செய்யுமா? இது எப்படி? அவரோடு சேர்ந்துட்டாவே அவங்களும் சுபராயிடுவாங்களா? ஆக மாட்டாங்க. அவரோடு சேர்ந்த கிரகங்கள் லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியத்து உடையவர், அவர் சுபரா யோகரா பாவரா பகைவரா, அதையும் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த 1, 5, 9 கிரகங்களோடு இணையும் கிரகங்கள் செவ்வாய் முதல் சனி வரையிலான கிரகங்களாக இருந்தால் அவை கிரக யுத்தத்தில் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு.
கிரக யுத்த கணக்கீட்டில் யார் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் என்பதை பொறுத்துத்தான் அந்த கேள்விக்கு நாம் சரியான நிர்ணயத்தை செய்ய முடியும். ஆனால் இந்த யோக கிரகங்களோடு சேர்ந்த கிரகங்கள் ஜாதகருக்கு நன்மை செய்து விடுமா என்றால் செய்யாது. அதுவும் அவரவர்களுடைய ஆதிபத்தியத்து சிறப்பை பொறுத்துத்தான் செய்வார்கள். அதன் அடிப்படையில் தான் பலன்கள் நடைபெறும். சூரியனோடு இணைந்த கிரகமாக இருக்கும்பின் இந்த 5 கிரகங்கள், செவ்வாய் முதல் சனி வரையிலான 5 கிரகங்களும் அஸ்தமனத்தில் இருக்கின்றதா என்பதை பார்த்து கொண்டு, அஸ்தமனத்தில் இருந்தால் சூரியனுக்குத்தான் அங்கு பவர், அவருக்குத்தான் பலன் கொடுக்கக்கூடிய அதிகாரம் போய்விடும். சந்திரனோடு இணையும் பொழுது சந்திரன் வளர்பிறை சந்திரனா தேய்பிறை சந்திரனா என்று பார்க்க வேண்டும். வளர்பிறை சந்திரனாக இருந்தால் சமாகமம் என்கின்ற ஒரு நிலைப்படி பலன்களை நிர்ணயம் செய்ய வேண்டும். தேய்பிறை சந்திரனாக இருந்தால் அவர் பாபர் தான். இப்படி ஒவ்வொன்றையும் நன்கு கவனித்து நாம் நிர்ணயம் செய்ய வேண்டுமே என்று ஒரு வரியிலான பதில் என்பது ஜோதிடத்தில் கிடையாது என்று பலமுறை நான் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன். ஒவ்வொரு விஷயத்தையும் நன்கு கவனித்து ஆய்வு செய்து மற்ற விஷயங்களையும் அத்துடன் இணைத்து பலன்களை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பது முக்கியம். ஆகவே 1, 5, 9 யோக கிரகங்களோடு சேர்ந்த கிரகங்கள் ஜாதகருக்கு நன்மை செய்யுமா என்றால் செய்துவிடும் என்று சட்டென்று கூறிவிட முடியாது. நான் இப்பொழுது சொன்ன இத்தனை விதமான ஆய்வுகளையும் செய்து நிர்ணயப்படுத்தித்தான் பலன்களை நாம் நிர்ணயம் செய்ய வேண்டும். வாழ்க வளமுடன்.